பாசமுள்ள விருச்சிகராசினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 நிமிட இந்த பதிவை முழுமையாக பார்த்து, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. உங்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கும் முன் இந்த மாத கிரக நிலைகளை பார்த்துவிடலாம். சனி மற்றும் ராகு கும்பராசியில் உள்ளனர். குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் உள்ளார். சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். புதன் மற்றும் சுக்கிரன் விருச்சிக ராசியில் உள்ளனர். மார்கழி 7ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 10ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 27ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 30ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அனைத்து ராசியிலும் அவரவர் கர்மவினைகளுக்கேற்ப யோகங்களை அனுபவிப்பவர்களும் அவயோகங்களை அனுபவிப்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பதே உண்மை. ஒருவருக்கு யோகங்களும் அவயோகங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஒரு நல்ல ஜோதிடருக்கு இந்த 2 நிலைகளையும் பிரித்து பலன் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக அவயோகங்களிலிருந்து விடுபட இறை வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவே முழுமையான ராசி பலன் சொல்லும் முறை. விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் குருமிதுனத்தில் வக்ரகதியில் இருப்பது சிறப்பான யோகங்களை கொடுக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அசுர வளர்ச்சிதான். சிம்ம கேதுவால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். 4ஆம் இடத்து சனியால் காரிய தடைகள் மற்றும் தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் குருபலத்தால் தடைகளைத் தகர்த்து முன்னேறுவீர்கள். 4ஆம் இடத்து ராகுவால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. புதிய முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறும். உங்கள் செயல்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும். அரசு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். உங்களுக்கு பணம் பல வழிகளில் வருவது நிச்சயம் என்றாலும் கூட இவை அனைத்தும் கிரகநிலைகளின்படி உங்களுக்கான பொதுப்பலன்களே ஆகும். கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் கூட கர்மவினைகள் படி பல விருச்சிகராசி அன்பர்கள் தாங்க முடியாத பல துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள் என்பதே உண்மை. அவயோகங்களை தொடர்ந்து சந்தித்து வரும் விருச்சிகராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதும் சிவசக்தி வழிபாடு செய்வதன் மூலம் அவயோகங்கள் அனைத்தும் யோகங்களாக மாறி மங்களம் உண்டாகும். அன்பு விருச்சிகராசி அன்பர்களே, சிவவாக்கை நம்புங்கள். நல்லதே நடக்கும்.